இயேசுவில் பிரியமுள்ள மதர் டிவி சொந்தங்களுக்கு வணக்கம். நான் உங்கள் SAP ஸ்டெல்லா. இயேசு கிறிஸ்துவின் தாயான அன்னை மரியாளை விலக்கி வைக்கும் பிரிவினை சபை சகோதரர்கள், அது மட்டுமல்லாமல் அன்னை மரியாளை ஏளனமாக பேசுவதும், அவருக்கு வணக்கம் செலுத்தும் ரோமன் கத்தோலிக்கர்களை கேவலப்படுத்தும் அவர்களுக்கு விளங்கும் விதமாக ரோமன் கத்தோலிக்கர்கள் அன்னை மரியாளின் வணக்க நிலைப்பாடு ஏன், எதற்கு என்பதை பற்றி அறிந்து கொள்ள அருட்பணி US ஆரோக்கியசாமி அவர்களிடம் கேட்டு தெரிந்து கொள்வோம். வணக்கம் ஃபாதர். வணக்கம். நலமா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். அன்னை மரியாளை கத்தோலிக்க திரு அவை எப்படி ஏற்றுக்கொண்டுள்ளது, அதை பத்தி சொல்லுங்க ஃபாதர். நீ கேட்பதை பத்தி எனக்கு மிக்க மகிழ்ச்சி. வருடத்தின் முதல் நாள் அன்று திரு அவையானது திருச்சபையின் தாய் என்ற ஒரு ஸ்தானத்தை கொடுக்குது. ஆண்டு தொடக்கத்திலேயே அன்னை கன்னிமரியாளை திருச்சபையின் தாய் என்று சொல்லப்படுகிறது. அப்படி என்றால் கடவுள் திட்டத்தின்படி இந்த திரு அவையானது வளர்ந்து கொண்டிருக்கிறது என்பதற்கு நற்செய்தியிலும் மறைநூல் அறிஞர்களிலும் சான்றுகள் அதிகமாக இருக்கிறது. ஏனென்றால் உலகிலேயே அதிக தேவாலயங்கள் சிற்றாலயங்கள் உள்ள ஒரே பெண்மணி அன்னை கன்னிமரியாள் மட்டும்தான். இந்த வாய்ப்பு யாருக்குமே கொடுக்கப்படல இதுவரைக்கும். இரண்டாவது பதிவந்தோனியார் வராரு. அப்ப ஒரு தாய் என்னுடைய நிலைமை என்ன என்று பார்க்கின்ற பொழுது, பரிசுத்தமானவள், தூய்மையானவள், நமது வேண்டுதலை கேட்கக்கூடியவள், எந்தவித பிரதிபலன் பார்க்காமல் நமக்காக பரிந்து பேசுகிற ஒரே ஆள் தாய் தான், அன்னை கன்னிமரியா தான். திறவைக்காக இருக்கலாம், நம்ம இறை மக்களுக்காக இருக்கலாம், தனி குடும்பத்திற்காக இருக்கலாம், பெற்ற நன்மைகள் ஏராளம் ஏராளம் ஏராளம், அது சொல்லி மாளாது. ஏனென்றால் திரு அவையானது அதை சார்ந்துதான் இருக்கிறது என்பதற்கு இது சான்று. ஏனென்றால் லூக்கா நற்செய்தி தெளிவா சுட்டி காட்டுகின்றது, நமக்கு என்ன நிலை என்று சுட்டி காட்டுகின்றது. ஆண்டவர் பல சிந்தனைகளே இருந்தாலும் கூட மீட்பின் திட்டத்தில் ஒரு ஆள் நம்ம தேர்ந்து கொள்ள வேண்டும். அது யாரை என்று அவருடைய சிந்தனைகளை யோசிக்கின்ற பொழுதுதான் முன்குறித்து வைக்கப்பட்ட அன்னை கன்னிமரியாவை தேர்ந்து கொள்கிறார். தேர்ந்து கொண்டு இதன் வழியாத்தான் மீட்பு வர வேண்டும் என்றால் அப்படித்தான் நிகழ்ந்தது. ஆகையால எடுத்தோன்னு சொல்ற அருள்மிக பெற்ற முறையே வாழ்க, இதுவரைக்கும் அந்த வார்த்தை யாருக்குமே சொல்லப்படல, அன்னை கன்னிமரியாள் மட்டும்தான் சொல்லப்பட்டது. ஏனென்றால் பிறக்க போகும் குழந்தை தூயது இறைமகன் எனப்படும் என்று சொல்றாரு. அப்ப இறைவன் எனப்படா இறைவன் பெற்றெடுத்த தாய் என்று சார்ந்துக்கு வர்றார். அப்ப இறைவனின் தாய் என்ற நிலைமை சொல்லப்படுது. அந்த அன்னைக்கு ஏகப்பட்ட புனை பெயர்கள் துணை பெயர்கள் இருக்கிறது. மன்றாட்டு மாலையில் பார்க்கின்ற பொழுது அன்னைக்கு சொல்லிக்கிட்டே போகலாம். அதெல்லாம் அந்த அர்த்தத்துக்கு உட்பட்டவள் அன்னை கன்னிமரியாள் தான். அதனால திறவையானது அவர் வழியாகத்தான் எல்லா நன்மைகளையும் செய்து கொண்டிருக்கிறது என்றால் அது மிகையாகாது. அவருடைய மகன் இயேசு கிறிஸ்து தான் இறையாட்சி பற்றிய விளிமையங்களை பார்க்கின்ற பொழுது பிறப்பு முதல் இறப்பு வரை தொடர் பயணத்திலே தொடர்ந்து பயணித்தவர் அன்னை கன்னிமரியாள். இன்றும் பயணித்துக் கொண்டிருக்கிறார். எத்தனையோ குடும்பங்களிலே, எத்தனையோ தனிப்பட்ட வாழ்க்கையிலே, எத்தனையோ திருவையில் உள்ள அருள் தந்தைகள் மத்தியில, ஆய்வுகள் மத்தியில, பொதுநிலைகள் மத்தியில, அருள் சோழல் மத்தியில ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார். அந்த அன்னை கன்னிமரியாளுக்கு எந்த எண்ணெய் எவ்வளவு பேசினாலும் அது சாத்தியமே ஆகாது. அந்த அளவுக்கு பெயர் பெற்றவர். அதே நேரம் திரு அவையை சிறப்பாக நிலைத்துகிறார் என்றால் அவருடைய பரிந்துரை இன்றும் தொடர்ந்து பயணித்துக் கொண்டே இருக்கிறது. ஆகையால்தான் திரு அவையும் அன்னை மரியாள் என்று சொல்கின்ற பொழுது திரு அவை சேர்ந்ததான் அன்னை மரியாள், அன்னை மரியாள் சேர்ந்த திரு அவை. அந்த நிலையை பார்க்கின்ற பொழுது அன்னை கன்னிமரியாளுடைய பிரசன்ஸ், அவருடைய உடனிருப்பு இன்றும் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. ஆண்டவருக்கு எப்படி தொடர்ந்ததோ, மகனுக்கு தொடர்ந்ததோ, பிள்ளைகள நமக்கும் அது தொடர்ந்து கொண்டிருக்கிறது. எந்த ஒரு கஷ்டங்கள் துன்பங்கள் வந்தாலும் நமக்காக எந்தவித பிரதிபலன் பார்க்காமல் அன்னை கன்னிமரியாள் நமக்காக பரிந்து பேசுறார் என்றால் இறைவனின் தாய் என்ற ஒரே ஸ்தானம் தான். அது மாற்றமே கிடையாது. ஏனென்றால் பல நிலைகளிலே பல ஊர்களிலே காட்சி கொடுத்தனால அன்னைக்கு துணை பெயர்கள் நிறைய அதிகமாக இருக்குது. நம்ம மறை மாவட்டம் எடுத்துட்டோம்னாக்க ஏலாக்குறிச்சி எடுத்துங்க, அடைக்கல மாதா, படுகைப்பட்ட ஆரோக்கிய மாதா, சலேத்து மாதா, பூண்டி புதுமை மாதா, அலங்கார மாதா, இப்படி பல வகையிலே அன்னையினுடைய பெயர் இன்றும் போற்றப்பட்டுக் கொண்டிருக்கிறது. போற்றப்படக்கூடிய ஒருவர் அவர்தான், ஆராதிக்கப்படக்கூடிய அவர்தான். அவர் நினைவலைகள் இன்றும் மக்கள் மத்தியிலே சென்று கொண்டிருக்கிறது. எவ்வளவோ மக்கள் வேளாங்கண்ணிக்கும் பேராலயத்துக்கு சென்று பூண்டிக்கெல்லாம் செல்றாங்க. எதை எதிர்பார்த்து செல்றாங்க? எத்தனை புறமுக சகோதரர்கள் செல்றாங்க, இத்தனை இஸ்லாமியர்கள் செல்றாங்க. அவங்க எல்லாம் எதை பார்த்து செஞ்சாங்க? ஒண்ணும் இல்லை, அந்த தாயிட்ட போனா கிடைக்கும் என்ற மன உறுதி, எதிர்நோக்காதான், எக்ஸ்பெக்டேஷன் சொல்றாங்க. நம்ம போனா மன ஒரு ஆறுதல் கிடைக்கும், நம்ம வேண்டுதல் கிடைக்கும் அப்படின்ற ஒரு நிலைதான். ஆகையால திரு அவையும் அன்னை மரியாள் பிரிச்சே பார்க்க முடியாது.
இருவரும் ஒன்றாக இருந்து இன்றும் அது வந்து பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள். நாங்களெல்லாம் ஒரு சிறு கருவிகளாக இருந்து அன்னையின் புகழை எத்திக்கும் பறைசாற்றவும் புகழை பரப்பவும் அவருடைய பிரசனத்தில் வாழவும் முயற்சிக்கிறோம் என்பதுதான் இதுக்கு பதில். பிரிவினை சபை சகோதரர்கள் கேலிகளுக்கும் ஏளனத்திற்கும் உங்களுடைய பதில் என்ன? அவர்கள் பேசுவாங்க, செயல காட்ட மாட்டாங்க. அதான் இங்க நடக்கிறது. ஏனென்றால் மக்களை இயேசு கிறிஸ்து சொல்லி மையமாக கொண்டு வைக்கிறாங்க. அவருடைய வாழ்க்கை வரலாறு எடுத்து பாத்தீங்கன்னாக்க, நீங்க யார் வெளியே நீங்க வெளியே இந்த உள்ளத்தை வெளியில வந்து நீ கேட்டு பாருங்க. உன் தாயே உனக்கு மதிக்க தெரியல, அப்ப இறைவனை பெற்ற தாயை மதிக்க கூட எப்படி நீ சொல்ல முடியும்? அது வாய்ப்பே கிடையாது. சரிங்களா? இவங்க எல்லாமே எத்தனை புறமாசர்கள் வந்து பல இடங்களுக்கு போறாங்க. நாங்க சும்மா பேர் தாங்க இருக்கிறோம், நாங்க வந்து வழக்கம் போல நாங்க வந்து அந்நிய கிழமையில விட்டு தர மாட்டோம் அப்படி மறைமுகமா சொல்லல் இருக்காங்க. ஓப்பனா பேசி மக்கள் மத்தியில குழப்பத்தை உண்டு பண்ணல் இருக்காங்க. அவங்க பாருங்க, கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் மட்டும்தான் அவங்க எடுத்து தவறான பிரச்சாரம் பண்றாங்க, தப்பறான கொள்கையை பரப்புறாங்க. இதே புறமா சகோதரர்கள்ட்ட போய் அன்னை மரியாதை பத்தி பேச சொல்லுங்க, பேசவே மாட்டாங்க. இயேசு கிறிஸ்துவ பத்தி தான் பேசுவாங்க. அவங்களுக்கு என்ன அந்தந்த தொல்லை அன்னைக்கே போகுதுன்ற நிலைமைக்கு வருது. 10ல் 1 பங்கு கொடுக்கணும்னு சொல்லி காசுக்காக தான் அவங்க போதிச்சுட்டு இருக்காங்களே தவிர அவங்க எல்லாம் என்ன சொல்றது, அந்த மனிதர்கள் எல்லாமே போலி இறைவாக்கினர்கள், போலி ஊழியர்கள், அவ்வளவுதான். இதனாச்சும் மெஸ்பரிசம் மாதிரி மக்கள்கிட்ட சொல்லி திருப்பு முனையாக்கி அவங்களை எண்ணங்கள் சிந்தனையை மாத்தி அவங்க கொலை போட்டு பயணிக்கிறது அவங்க வேலையே. ஆனா அவங்க என்ன சொல்றாங்க, எங்க அன்னை மரியா இல்ல, பேசுவாங்க சாதாரண மக்கள்கிட்ட பேசுறாங்க, படிச்சவங்கள்ட்ட பேச மாட்டேன், பேசவே மாட்டாங்க. பேசினா நம்ம கேட்கிற கேள்வியிலேயே அவங்க எல்லாமே அமைதியா போடுவாங்க. என்ன ஏன்னு கேட்டால், நான் இந்த உலகத்தை காட்டினா எங்க தாய் தான். அதுவும் ஒவ்வொருத்தருக்கும் அவர் எப்படி வானம் தான் குதிச்சு வந்தாரு, புதுசா ஒரு சபையை ஆரம்பிச்சு மக்களை 10 பேர்த்த கூட்டிட்டு இல்லாத புலதெல்லாம் சொல்லி சொல்றாரு. மத்திய நிகழ்ச்சி 7:5 சொல்றாங்களே, உங்கள் மீது இல்லாத புலதெல்லாம் சொல்லும்போது நீங்க பேர் பெற்றவர்களே அகமிழ்ந்து களி கூறுங்கள், விண்ணரசில் கிடைக்கும் கைமாறு உங்களுக்கு மிகுதியாகும். அப்ப அவர்களெல்லாம் வந்து பேசுவாங்க, செயல காட்ட மாட்டாங்க. என்னை பின்பற்ற விடணும்னாக்க என் சுமையெல்லாம் கொண்டு வந்து வைக்கணும், வச்சாதான் அது துரித புனிதர்கள் வழியா போகலாம், அன்னை கன்னிமரியாள் வழியா போகலாம், இயேசுவின் வழியாக போகலாம், அந்த இடத்துல பரிந்து பேசலாம். அப்படிங்கிற பொழுது அவங்களுக்கு வந்து என்னதான் சொன்னாலும் சுட்டுப்பட்டாலும் வராது. ஏன்டா ஏசு தான் மையனே சொல்லிட்டு இருக்காங்க. ஏசு எப்படி வந்தாரு அப்படி கேட்டு பாருங்க, யார் வழியா வந்தாரு, எப்படி சொல்லப்பட்டது, இதான் உண்மை, இதான் உண்மை. அதான் கத்தோலிக்க திருவை தான் உண்மை. பிரிஞ்ச சகோதரர்கள் வந்து நம்ம எண்ணங்களை சிந்தனையை மாத்தி வேற வழியில கொண்டு போறதுக்கு அவர் ட்ரை பண்றாங்க. அது முற்றிலும் தவறு என்பதை உறுதிப்படுத்தும். கத்தோலிக்க திரு அவையை ஏற்படுத்தியது அன்னை மரியாள் மற்றும் சில புனித பெண்கள் என்று கூறப்படுகிறது. அந்த கூற்றுக்கு உங்களுடைய கருத்து என்ன? தொடக்க காலத்திலேயே 120 பேர் கூடி இருந்தாங்க, எல்லாரும் மேலேயும் பரிசுத்தாவி இறங்கினார். இறைவன் உறுப்பான திரு அவையை ஆரம்பிச்சது அன்னைக்கு தான் பிறந்தது திரு அவையே. அதுக்கு முக்கிய முதல் காரணம் அன்னை கன்னிமரியாள் மட்டும்தான். ஏனென்றா அவர்கள் கூடி ஜெபிக்கின்ற பொழுது 12 அப்போஸ்தலர்கள் கூடி ஜெபிச்சாங்க, பரிசுத்தாவியை கொடுத்தார் ஆண்டவர். உலகில் சென்று படைப்புக்காக வச்சு பறைசாட்டுன்னு சொன்னாரு. எல்லா மூல முடுக்கெல்லாம் போனாங்க, பறைசாட்டினாங்க. அதுக்கு அன்னை கன்னிமரியாள் உடன் பயனாளராக இருந்தார்கள் எல்லா பேத்துக்குமே. ஆகையாலதான் வந்து அதுல வந்து பிரிச்சையை பார்க்க முடியாது அவங்கள. ஏனென்றால் அன்னை கன்னிமரியாளுடைய உடனிருப்பு எப்படி இயேசுக்கு இருந்ததோ அதே போல தூயாவியரை பெற்ற அப்போஸ்தலருக்கும் இருந்தது. ஆகையாலதான் அவங்க சென்ற இடமெல்லாம் வந்து அவங்க பயணித்தாங்க. அதுக்கு மூல காரணம் முதல் காரணம்னாக்க அன்னை கன்னிமரியாள் நம்ம தெளிவா சொல்லலாம். ஏனென்றால் அவரோடு இருக்கும் போதுதான், ஒன்றாக கூடி ஜெபிக்கும் போதுதான், கூடி ஜெபித்தால் கோடி நன்மைன்னு சொல்றாங்க. கூடி ஜெபிக்கும் போதுதான் நம்முடைய எண்ணங்கள், யதார்த்தங்கள், எதிர்பார்ப்புகள், மன உளைச்சல்கள், மன அழுத்தங்கள் எல்லாமே இறைவனுக்கு சமர்ப்பிக்கின்ற பொழுது இந்த வே ஆஃப் மரியா அன்னை கன்னிமரியா போச்சுனாக்க அந்த செய்தி உடனே ஆண்டவர் இயேசு கேட்டார், மகனே சொல்லுவதெல்லாம் செய்யுங்கள் என்று கானாவூர் திருமணத்தில் சொன்னது போல எதை எதிர்பார்க்க அவங்க அழைப்பு வந்துச்சு போனாங்க. அந்த சூழ்நிலை யாருக்கு வந்தவங்க எல்லாமே போயிட்டாங்க. யாருக்கு இருந்து சக்கரை ஒரு தாய் தான். அப்ப பிள்ளைகளுடைய தேவை என்ன என்பதை அந்த கன்னிமரியாள் தெளிவா புரிஞ்சு, அதனால ஆகையாலதான் கடைசியில சொன்னாரு ஆண்டவர், யோவானை கூப்பிட்டு இதோ உன் தாய், இதோ உன் மகன் சொன்னார். அப்படி என்றால் அந்த தாயினுடைய ஒன்றிப்பு, அவருடைய பயணிப்பு, அவருடைய உடனிருப்பு எந்த அளவுக்கு அப்போஸ்தலர் மத்தியில் இருந்தது என்பதற்கு சான்று. விவிலியத்தை மட்டுமே ஏற்றுக்கொண்டவர்கள் நாங்கள் என்று பரப்பிக் கொண்டிருக்கிற பிரிவினை சபையினருக்கு மரியாள் பற்றி இயேசு கிறிஸ்து கூறியது இதோ உன் தாய் என்ற கூற்றுக்கு பதில் இல்லையே ஏன் ஃபாதர்? அது வந்து ஒரு சில இடங்களில் மட்டும்தான் டச் பண்றாரு, மற்றபடி அவரு அந்த நிலைக்கு கொண்டு வரல. லூக்கா நற்செய்தி எழுதுறாரு, பிறப்பில் வந்து அவர் எழுதுறாரு,
கல்வாரி பயன் வரைக்கும் எழுதுறாரு. யோவான் தெளிவா எழுதுறாரு. யோவான் தான் அவரை பின்பற்றியவர். அன்னை கன்னிமரியாள் மௌன சந்திப்பு சந்திக்கிறாரு. அப்படின்னாக்க அவங்க வாழ்க்கையில எதை பெற்றாங்களோ அதைத்தான் வெளிப்படுத்தினாங்க, எதை அனுபவிச்சாங்களோ அதைத்தான் பகிர்ந்து கொண்டாங்க. அப்ப பிரிவினை சகோதரர்களுக்கெல்லாம் இதெல்லாம் புரியாது. அவங்களுக்கு ஏட்டு சுருக்க கறிக்காதுமா உதவாது. பாரதிய படிக்கிறான், எந்த சூழ்நிலை சொல்லப்பட்டது, யாருக்கு சொல்லப்பட்டது அப்படிங்கிறத நம்ம தெளிவா புரிஞ்சுக்கணும். பரிசேயருக்கு சொல்லப்பட்டது, சதுசேயருக்கு சொல்லப்பட்டது, இறைமக்கள் சொல்லப்பட்டது. அவங்க எல்லாமே இறைமக்கள் எல்லாமே பயன்பெற்றாங்க. கேள்வி கேட்டது யாரு? பரிசேயர்கள் சதுசேயர்கள் தான். அவனுக்கு தெரியல, விளக்கம் புரியல, கேட்கறதுக்கு பயம். அதனால மத்தவங்களை தூண்டி விட்டு தான் பேசினானே தவிர அவங்களா பேசவே விடல. இதுதான் தலைமை குருக்கள் மத்தியில் இருந்துச்சு. இதே போலதான் இந்த பிரிவினை சகோதரர்கள். இவங்க பேச மாட்டாங்க. மத்தவங்கள்ட்ட சொல்லி, ஏன் அவங்க திருச்சிபுரம் நீங்க அப்படி இருக்கீங்க, நீங்களாம் கேட்க மாட்டீங்களா அப்படின்னு சொல்லுவாங்களே தவிர நம்மள்ட்ட கேட்கறதுக்கு அவங்க பயப்பட்டாலும் மீண்டும் அவங்க அதை தெளிவுபடுத்துறதுக்கு நம்ம ஒரு தெளிவான விளக்கங்களை சொன்னோம்னு வச்சுங்களேன், அது தெளிவாயிடும். ஆனால் இயேசு உயிர்த்த உறுப்பாடு அன்னை கன்னிமரியாள் சேர்ந்து இருந்த காரணத்தினாலதான் தூய ஆவியாரை கொடுத்து அவங்க பயணிக்க செய்தார் என்றால் அது மிகையாக. நிறைவாக ஒரு கேள்வி, அன்னை மரியாள் வழிபாட்டால் நாம் பெறுகின்ற சிறப்பு நன்மைகள் என்ன? கோடி கோடி நன்மைகள் சொல்லிக்கிட்டே போகலாம். அன்னை மரியாள் கிடைச்ச ஒவ்வொரு பலனை, ஒவ்வொரு பயனை அந்தந்த மக்களுடைய மனதிலே இன்பம் ஒழித்து கொண்டுதான் இருக்கு. நான் அவ்வளவு கஷ்டப்பட்டேன், நீ நான் நல்லா இருக்கேன் அப்படின்னாக்க அந்த தாய் தான். எங்க இருந்து எப்படி நாங்க போனேன், எப்படி அவங்கள்ட்ட பரிந்துரைச்சேன், எப்படி வேண்டுனேன், என் பிள்ளைங்க நல்லா இருக்குது அப்படின்னு சொல்றதுக்கெல்லாம் அது ஏகப்பட்ட புதுமையை சொல்லலாம். நான் ஒரு புதுமையை இங்கே எடுத்துக்காட்ட விரும்புகிறேன். நான் 2ஆம் ஆண்டு இறையியல் படித்துக் கொண்டிருந்தேன் பெங்களூரு பீட்டர்ஸ் செமினர்ல. அப்பொழுது ஒவ்வொரு கிறிஸ்துமஸிற்கு மருத்துவமனைக்கு சென்று நோயாளிகளை சந்திச்சு கிறிஸ்து பிறப்பு பெருவிழாவை பற்றி அறிவித்து ஒரு சின்ன நாடகம் மாதிரி போட்டு இறைவார்த்தையை பற்றி பகிர்வு இருக்கு. அப்ப நான் போகும்போது ஜிம்மர் இன்னொரு ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போனோம். அப்ப செகண்டரி தியாலஜி நான் படிச்சுட்டு இருந்தேன். போனப்போ பெல்லாரி மாவட்டத்தை சேர்ந்த தமிழ் மக்கள் 17 ஆண்டுகளுக்கு பிறகு ஒரே ஒரு ஆண் மகவை கொடுத்தாரு. அந்த ஆண் மகனுக்கு வயசு 4. ஆனால் அவனுக்கு பிளட் கேன்சர், ரத்தத்துல புற்றுநோய்னு சொல்லிட்டாங்க. அப்போ அவங்க என்ன பண்ணிட்டாங்க, பெங்களூருக்கு நீங்க போங்க, பெரிய ஹாஸ்பிட்டலுக்கு போலான்னு சொல்லி அங்க உள்ள தலைமை மருத்துவமனையில பரிந்துரை கடிதம் வாங்கி வந்தாங்க. இருக்கும்போது நான் சந்திக்கக்கூடிய எனக்கு வாய்ப்பு கிடைச்சது. கடவுள் ஏன் வழியா பேசினாரு அவங்கள்ட்ட அப்படிங்கிறதா உண்மை. என்னமா ஆச்சு அப்படின்னு சொல்லி ஒரே கண்ணீர் கவலமா இருந்தாங்க. என்ன கேட்டு, பையன் தெல்லு தமிழ் மாதிரி இருக்கான், செக்க செவேன்னு இருக்கான். அவங்க வாரிசுல ஆண் வாரிசே கிடையாது. 17 ஆண்டுகளுக்கு பிறகு அவன் கொடுத்த மாபெரும் கொடை அந்த சிறுவன் தான். அப்ப என்னமா சொல்லும்போது, இந்த மாதிரி ரத்தத்துல புற்றுநோய்க்குன்னு சொல்லிட்டாங்க, எல்லாம் ஒண்ணு செய்ய முடியல அப்படின்னு சொல்லி என்ன ட்ரீட்மெண்ட் கொடுத்தாங்க அப்படின்னு பார்க்கும்போதே அவன் சொன்னாங்க, 3 நாளைக்கு ஒரு தடவை ஊசி போடுவாங்க, இன்ஜெக்ஷன் போடுவாங்க. அது எந்த இடத்துல போடுறாங்களோ அதை விட்டு மாறி போயிருமா அந்த செல்லு. அவ்வளவு பவர்ஃபுல்லான செல்லு மாறி போயிடும். ஆனா ஊசி போட்டு 3 நாள் நல்லா இருப்பான் பையன், கூடுவான் குதிப்பான் எல்லாமே செய்வான். 3 நாளுக்குள்ள அப்படியே சோர்ந்து போயிடுவான். அப்ப பிளட் கவுண்ட் கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிக்குது, அந்த செல்லு அரிக்குது அப்படின்னு சொல்லி பயங்கரமா பேசிட்டு இருந்தாங்க. நான் சொன்னேன், ஒன்னே ஒரு பரிந்துரைமா, இந்த கிறிஸ்துமஸ் முடிஞ்ச உடனே நீங்க வேளாங்கண்ணிக்கு போங்க, உங்க பிள்ளைய தூக்கிட்டு போங்க, பாதத்துல போட்டு வந்து உனக்கு விடியறதுக்குள்ள உனக்கு விடை கிடைக்கும் அப்படின்னு சொன்னேன். அப்படியே எனக்கே மெய்சில் இருக்குது. அவங்க போய் 26ஆம் தேதி கிளம்பி 27ஆம் தேதி இரவு போய் சேர்றாங்க. எல்லாம் கோயிலாம் பூட்டியாச்சு. மாதா பீடத்தை எய்த்தாப்படி நுழைவாயில எல்லாம் தூங்குறாங்க. போட்டு வந்துட்டாங்க. பையன் தூங்குறான், அப்பா தூங்குறாரு. ஏகப்பட்ட கூட்டமா இருக்குது. இரவு சரியாக ஒரு 1 முதல் 2 மணிக்குள்ளாக யாரோ ஒரு பெண்மணி தட்டி எழுப்புறாங்க அந்த தாயை. எழுப்பி, உன் மகன் குணமடைஞ்சிட்டான், சரியாயிரும், கடவுளுக்கு நன்றி சொல்லு அப்படின்னு சொல்லி மறந்துட்டாங்க. எந்திரிச்சு பிள்ளைய பாக்குறாங்க. பிள்ளை எங்க போச்சுன்னு தெரியல, தேடி இருக்காங்க. எங்கேயோ ஒரு பக்கம் உட்காந்துருக்கான் அந்த பையன் என்ட்ரன்ஸ் கேட்ல. இது இருக்கு, அதுக்கும் ஒரு 10-20 அடி இருக்கு. என்ட்ரன்ஸ் கேட்ல உட்காந்து இப்ப கையை வச்சுட்டு இருக்கான். மகனே போய் கட்டி வாரி தழுவி, தம்பி வாப்பம் நல்லா ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி காலை எப்படா கோயில் திறப்பான்னு சொல்லி நேரம் நெடுஞ்சாங்கற அங்கேயே சான்று சொன்னாங்க. அதே அன்று நாளையே அந்த வேளாங்கண்ணி மருத்துவமனைக்கு சென்று அந்த ரத்தத்துல புற்றுநோய்க்குன்னு பார்த்தாங்க, எதுவுமே கிடையாது, எதுவுமே கிடையாது. அவ்வளவு 1000 பேத்துக்கு முன்னாடி தன் மகனை மாதா காப்பாத்தினான்னு சொல்லி அறிக்கையிட்டாங்க. அதுல பிறந்த விசுவாசம் உள்ளவங்கள நிறைய விசுவாசமா மாறின. அது பாக்குறதுக்கு ஒரு வாய்ப்பு.
அந்த சகோதரன் சந்திக்க ஒரு வாய்ப்பு எனக்கு. அதுக்கப்புறம் நான் செமினரிக்கு போனப்ப எனக்கு கடிதம் போட்டிருந்தாங்க. அப்பெல்லாம் செல்லெல்லாம் கிடையாது, கடித போக்குவரத்து தான். இந்த மாதிரி கும்பகோணம் பிரதர்ஸ் அப்படின்னு போட்டு என் பேரை அவங்க மறந்துட்டாங்க, கும்பகோணம் பிரதர்ஸ் போட்டு அனுப்பியிருந்தாங்க. அதை பார்த்து நான் மெய் செலுத்து போனேன். இப்படி நிறைய புதுமைகள், அன்னை கன்னிமரியாள் புதுமைகள், ஏகப்பட்ட புதுமைகள். பிரிந்த சகோதரன் தான் போறாங்க. அங்க யாரு தெரியும்? கோடிக்கணக்கில் லட்சக்கணக்கில் போகும்போது யாருன்னே தெரியாது. அவங்கவுங்க கருத்துக்காக, அவங்கவுங்க வேண்டுதலுக்காக, விண்ணப்பத்திற்காக போய் ஒரு நிம்மதியான ஒரு நல்ல ஒரு திருப்பலி, நல்ல ஒரு பாவரிக்கை. முதல்ல நம்ம கத்தோலிக்க திருவையில வந்து பாவரிக்கையே குறைஞ்சு போச்சு. பாவனை என்னன்னு தெரியல, அந்த ஒரு நிலைமை ஆராய் போயிட்டோம். அப்ப பாவரிக்கை செய்து நல்ல ஒரு திருப்பலி கண்டாக்க அது அவங்களுக்கு வந்து நிறைவான பலனை கொடுக்கும், நிறைய பலனை கொடுக்கும். அங்க வருகின்ற பொழுது சொல்றாருல, தீமை ஒண்ணு அணுகாது, உரையோட ஒண்ணு நெருங்காது, நீ செல்லும் இடமெல்லாம் என் காவல் உனக்கு முன்பாக முன்னும் பின்னும் வளபுறமும் கோட்டையாக அரணாக இருப்பேன்னு சொல்ற. அப்படியாப்பட்ட கடவுளை பெற்ற தாய்க்கு நான் நன்றி செலுத்துவது மிகையே ஆகாது. அவர் வழியாகத்தான் பயணித்துக் கொண்டிருக்கின்றதுக்கு இதுதான் சார். உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி நாங்கள் கேட்ட கேள்விகளுக்கு சிறப்பாக பதிலளித்த உங்களுக்கு எங்கள் மதர் டிவி குழு சார்பாக நன்றி கலந்த வணக்கங்களும் வாழ்த்துக்களும். உங்களுக்கு சிறப்பான நன்றிகள். இந்த பேட்டி எடுத்ததுக்கு மதர் டிவி எல்லாருமே மூல முடுக்குகள்லாம் போய் உங்களுக்கு ரீச் ஆகின செய்தி நீங்க கேளுங்க. செய்தியை கொடுத்து நீங்க சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணலாம், கமெண்ட் பண்ணலாம். உங்களுடைய கமெண்ட்ஸை கட்டாயம் ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கிறாங்க. நீ அன்பு மக்களே, இந்த நாளை கொடுத்ததுக்கு கடவுளுக்கு நன்றி செலுத்துவோம். சிறப்பாக மதுரை டிவி நிறுவனத்தாருக்கு சிறப்பான நன்றிகள். வணக்கம்.